ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள். வணக்கம். நடிகை கௌதமி தற்போது அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பசுமொழிச்சாலை இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தற்போது அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் நடிகை கௌதமி. ரஜினிகாந்தின் குரு சிஷ்யன் திரைப்படத்தின் மூலம் 1988ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஒரு கௌதமி தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்த அவர் 90களில் மிகப்பெரிய கதாநாயகர் ஒருவராக தமிழ் திரைப்படத்தில் இருந்தார். இந்நிலையில் 1997ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்த கௌதமி அக்கட்சியின் இளைஞர் அணி தலைவராகவும் பணியாற்றினார். அப்போது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அப்போதைய பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய்க்காக கௌதமியர்கள் தென்னிந்தியாவில் பல இடங்களில் பிரச்சாரம் செய்து வந்தார். அந்த பிரச்சாரமானது அவர் மிகுந்த கவனம் பெற்றார். மீண்டும் 2017ஆம் ஆண்டு மீண்டும் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். தொடர்ச்சியாக அரசியல் ஓய்வு பெற்றவர் மீண்டும் 2017ஆம் ஆண்டு மீண்டும் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். 2021இல் அவர் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் பாஜகவிலிருந்து விலகுவதாக ஏற்கனவே கௌதமி அவர்கள் அறிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூட தேசத்தை கட்டி எழுப்பதற்காக எனது முயற்சிகளுக்கு பங்களிக்கும் விதமாக 25 ஆண்டுகளுக்கு முன் நான் பாஜக கட்சியில் சேர்ந்தேன் என்றும் அது குறிப்பிட்டிருந்தார். மேலும் இன்று நான் என் வாழ்வில் நினைத்து கூட ஒரு பார்க்க முடியாத நெருக்கடி கட்டத்தில் வாழ்கிறேன் என்றும் ஏற்கனவே பிஜேபி விட்டு வெளியே வரும்போது ஒரு கடிதம் ஒன்றை தலைமைக்கு எழுதி அதன் மூலியமாக கட்சியை விட்டு வெளியே வந்தார். இந்நிலையில் அதிமுகவில் அவர் சேருவதாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக தகவலான வந்து கொண்ட நிலையில் இன்றைய தினம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் நேரடியாக சென்று தன்னை அதிமுகவில் நடிகை கௌதமி இணைத்துக் கொண்டார். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.